Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த மாஸ்டர் பெட்ரூமுண்டான வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேபினெட்ஸ் இது வார்ட்ரோப். இது கேபினெட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 2 doors ஒரு கேபினெட், 2 doors வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட். நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்லேருந்து பண்ணுறதுனால கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பண்ணுவோம். அதனால் வந்து செப்பரேட் கேபினெட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 2 கேபினெட்ஸ். இது 4 feet 8 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அகலம் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து 7 feet எல்லா இடத்துலையும் கொடுக்குறது. கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி நிறையா வந்து சேஞ்ச் பண்ணுறது. 7 அடி கொடுக்குறது, 7 அடி கொடுக்குறது, 6 அடி கொடுக்குறது, 5 feetலாம் வந்து வார்ட்ரோப்லாம் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த கிளைண்ட்டும் எதுவுமே வந்து கேட்கலை அப்படின்னா நாங்கள் வந்து 7 feet கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். 8 feet வந்து கொடுக்கலாம். பட் என்னென்னா 8 feet வந்து கொடுக்கும்போது அந்த லாஃப்ட்ன்றது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 feet கிட்ட வந்து கொடுத்துறது. 7 feetோட கம்மியாக தான் வரும். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 mm லெக்ன்றது வந்து வந்துடும். அதனால் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த 2 டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், ஹேங்கிங் ராட் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், ஒன்று செல்ஃப். இந்த செல்ஃப்ன்றது வந்து ஹேங்கிங் ராட் வந்து கொடுத்துட்டு எதுக்காக ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா கூட எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுக்கு அப்படியே வந்து விட்டுறலாம். இல்லை அப்படின்னா இந்த செல்ஃப் வந்து எடுத்துகிட்டு இது பேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 2 drawer. இந்த 2 drawer வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த 2 drawerல வந்து பார்த்திங்கன்னா எப்கோ லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லாக்ஸ்ன்றது வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எப்கோவோட நிறைய பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பேசிக்காக இருக்கும். இந்த கீஸ் அதிகமான அமௌண்ட்டு தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து லாக் வந்து வாங்குகிறோம். பட் என்னென்னா அதோட லாக் வந்து பாருங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 250 rupeesக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப தான் வந்து சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து போனீங்கன்னா லாக்ஸ் வந்து மாறும். நீங்கள் பேசிக்காக வந்து போனீங்கன்னா இந்த லாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். இதில் இருக்கிற ட்ராவரோட ஹேண்டில், இந்த ட்ராவரோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற டோரோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருப்போம். சேம் அதே மாதிரி கொடுக்கல. ஏன் அப்படின்னா கிளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா சேம் அதே மாதிரி வந்து கொடுக்கும்போது அதோட டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து லைட்டாக வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ராவர்ன்றது வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 drawer வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து சிங்கிள் செல்ஃப்ன்றது வந்து நம்ம ஃபுல் லென்த்துக்கு வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கேபினெட் தான். பட் என்னென்னா நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதே கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு சைடு வந்து செல்ஃப் வந்து கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து 2 drawer, அதுக்கப்புறம் வந்து 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன் வச்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எந்த இடத்துல வந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் லென்த்துக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாக வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு ஆஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஸ்பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து டோரில் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதோட இன்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்காது. அதுக்கப்புறம் வந்து ஹெவி லோடெலாம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் இதில் என்ன தான் ஹேங்கிங் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து டோருக்கு மேலே வர்றது இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் கிடையாது, இது வந்து இன்ச்சஸ். கீழ்னால் இந்த மெயின் டோருக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அது அந்த 4 inches 5 inchஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் வரும். பட் என்னென்னா இது வந்து அப்படி கிடையாது, சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ். உள்ளே இருக்கிற ஹைட்ராலிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்து போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
ரொம்ப நாள் இருக்காது. டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட். இந்த லாஃப்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளவே எம்டி ஸ்பேஸ் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட இந்த வார்ட்ரோப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக இருக்கும். எம்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் இருக்கிற டெப்த்ன்றது வந்து அதிகமாகவே இருக்கும். ஃபால் சீலிங்ன்றது வந்து உள்ள வரைக்கும் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ஃப்ரேம்ன்றது வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு நார்மலாக வந்து நீங்கள் வார்ட்ரோப் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வந்து ஒரு பேசிக்காக ஒரு வார்ட்ரோப் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பேசிக் அப்படின்னு சொல்கிறதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து லேமினேட்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ். டோர் திறந்தால் நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஒயிட் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளாட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் லேமினேட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து டிசைன் வந்து நான் கிட்டே வந்து காமிக்கிறேன். இதோட ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷிங், க்ளாஸி ஃபினிஷிங் இருக்கும். எல்லா இடத்துல வந்து மேட் ஃபினிஷிங் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து க்ளாஸி ஃபினிஷிங். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும். அப்படின்னா அந்த கிரைன்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ரியலாகவே வந்து அந்த ஃபீல்ன்றது வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து சிங்கிள் கலர் லேமினேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா ஒரு 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கேபினெட் வந்து நீங்கள் எடுத்திங்கனாலே வந்து ஒரு 2 கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து கிளைண்ட் வந்து ஒரே கலர் வந்து கேட்டிருந்தாங்க. யாருக்கையாவது வந்து பீச் கலர், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சிங்கிள் கலர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து 2 கலர்ஸ்ன்றது வந்து போயிடுங்க. இன்னும் பார்க்குறது நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 கலர்ஸ்னால் ஒரு டோர் ஒரு கலர், ஒரு டோர் ஒரு கலர் அந்த மாதிரிலாம் கிடையாது. 4 டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு, அப்படி இல்லை அப்படின்னா லாஃப்ட்டும் வந்து வேறு கலர் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரும்போது மேலே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே லென்த்துக்கு வந்து விடாமல் நம்ம வந்து ஒரு சிங்கிள் டோர்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்பேஸ் வந்து எம்டியாக விடாமல் லாஃப்ட் யூனிட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா மெயினாக வந்து இங்கே வாங்கலாம் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து ஒரு லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். கிளைண்ட்டு வந்து ஒரு ஹேங்கர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே டைரெக்டாகவே வந்து மேலேயே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டார். அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ்டு கிளாத்ஸ் வந்து விற்கிற மாதிரி நாங்கள் ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டைரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணதை நம்ம தான். பட் எங்கள் கிளைண்ட் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து பண்ணோம். இவ்வளோ பெரிய வார்ட்ரோப் வந்து இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. 4 ஃபீட்னா சின்ன சைஸ் வந்து கிடையாதுங்க. 4 ஃபீட்னா ஒரு ப்ளைவுட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வந்து அகலம் இருக்குது. இது வந்து பாருங்களேன், இது வந்து 4 அடி இருக்குது. இதுவும் பத்தலை, இதுவும் வந்து பத்தாமல் திருப்பி வந்து சைடில் வந்து போட்டிருக்காரு. யூஸ்டு கிளாத்ஸ் வந்து கேபினெட் வேணும் அப்படின்னா புல் பண்ணி வெளியில் எடுக்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் லிவிங் ரூம் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டடி யூனிட் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபால் சீலிங் வந்து பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா அது விசிபிளாக வந்து தெரிகிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டோரேஜ்ன்றது வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. இதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதோட டிசைன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வந்து பண்ணணும். பட் என் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் வந்து மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக வந்து ஒன்று சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஸ்பேஸ் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணணும். பட் என்னென்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து வார்ட்ரோப்போட சைஸ் வந்து கம்மியாகிடுது. ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஸ்டோரேஜ் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பிளான் பண்ணுறதுனால வார்ட்ரோப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 ஃபீட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. இதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். பெருசு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வார்ட்ரோப்போட சைஸ் வந்து கம்மியாகிடும். அதனால் வந்து இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.